தர்மங்கள் மனிதனுக்கு மனிதன் வித்தியாசப்படுகின்றன. எவன் ஒருவன் தன்னலமற்ற சேவையில் தான் முன்மாதிரியாக இருக்கிறானோ அவனே பிராமணன். சத்திரியன் குலத்தால் அல்ல, தன் பலத்தால் நிற்பவன். அவன் பலம் அவன் ஆளும் தேசத்தின் நன்மைக்கு கட்டுப்பட்டது. நாட்டின் நன்மை கருதி தன் பலத்தை பிரயோகிக்கலாம். சத்திரியன் தன் சுய விருப்பு வெறுப்புகளுக்கு அப்பாற்பட்டவன் என்று எதிர்பார்க்கப்படுகிறான். வணங்குகிறேன் வியாசர் பெருமானே. ஈஸ்வரா, வாரும் 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 பீஷ்மரே. என்ன இது அறிவிப்பில்லாமல் வந்திருக்கிறீர்? தங்களிடம் ஒரு முக்கியமான ஆலோசனை பெறுவதற்காக வந்திருக்கிறேன். என்ன என்ன பிரச்சனை பீஷ்மா? பிரச்சனை என்னவென்று உங்களுக்கே தெரியும். என் சகோதரன் ஒருவனை கந்தர்வன் கொலை செய்து விட்டான். இன்னொருவன் இருக்கிறான். அவனால் வாரிசுகளை உருவாக்க முடியாது. அது இப்பொழுது பாரத நாட்டிற்கே தெரியும். குருவம்சத்தின் கதை போல வேடிக்கையான கதை வேறு ஏதாவது உண்டா? எல்லா வம்சத்திலும் இதே போல சிக்கல்கள் இருக்கத்தான் செய்யும். இன்று அத்தினாபுரம் ஆபத்தில் இருக்கிறது. அதற்கு ஒரு மன்னன் இல்லை. சித்திராங்கதன் இறந்து ஒரு வருடமாகிறது. அவனுடைய ஆண்டு முடிவிற்குள் விசித்திர வீரியனை மன்னனாக முடிச்சூட்டியாக வேண்டும். ஒரு வருடம் துக்கம் அனுசரிக்கிறோம் என்று எல்லா மன்னர்களுக்கும் ஓலை அனுப்பியிருக்கிறோம். ஒரு வருடம் கழித்தும் மன்னன் இல்லை என்றால் பிற மன்னர்கள் விடமாட்டார்கள். எல்லோரும் சேர்ந்து நம் நாட்டின் மீது படையெடுப்பார்கள். அத்தினாபுரியை அடிமையாக்குவார்கள். ஆமாம், அதுதானே சத்திரிய தர்மம். வலிமையற்றவனை வலிமையானவன் தோற்கடிப்பது. அதற்கு அனுமதிக்க கூடாது. ஒரே வழி விசித்திர வீரியனை மன்னனாக்குவதுதான். ஆக்கலாமே. எப்படி? கிரகஸ்தனாகாமல் எப்படி அவனால் முடிசூட்டிக் கொள்ள முடியும்? அதில் என்ன பிரச்சனை? அதில் தானே பிரச்சனையே இருக்கிறது. அவனுக்கு எந்த சத்திரிய மன்னனும் பெண் கொடுக்க முன் வரவில்லை. விசித்திர வீரியன் திருமணம் செய்து கொண்டு அரசனாகவில்லை என்றால் மிகப்பெரிய போர் வெடிக்கும். அரசி என்ன சொல்கிறார்கள்? காசி மன்னன் அவருடைய 3 பெண்களுக்கும் சுயம்வரத்திற்கு ஏற்பாடு செய்திருக்கிறான். அங்கே சென்று அந்த 3 பெண்களையும் தூக்கிக் கொண்டு வரும்படி கூறியிருக்கிறார். அதுவும் சத்திரிய தர்மம் தானே? வியாசரே, விசித்திர வீரியன் அவனே சென்று பெண்களை தூக்கி வந்தால் கூட அதில் ஒரு நியாயம் இருக்கிறது. அவனுக்காக நான் போய் தூக்கி வருவது என்பது எனக்கு அது சரியாக தோன்றவில்லை. அந்த பெண்களின் ஆசைகளுக்கும் கனவுகளுக்கும் இங்கே இடமே இல்லையா? நம்முடைய நாட்டின் நலனிற்காக அந்த பெண்களை தூக்கி வருவது என்பது சரியா? பெரிய தவறுதான். பீஷ்மா, உன் தோளில் பலம் இருக்கிறது. அந்த பெண்களிடம் அந்த வலிமை இல்லை. உன் வலிமையை பயன்படுத்தி அவர்களை தூக்கி வருவது கண்டிப்பாக பாவம்தான். வியாசரே, இப்பொழுது நான் என்ன செய்வது? சொல்லுங்கள். நீர் தர்ம சாஸ்திரங்களை வாசித்தவர் தானே? சொல்லும். சத்திரிய தர்மம் என்ன சொல்கிறது? ஒரு சத்திரியன் நாட்டிற்காக உயிரை விடவும் தயாராக இருக்க வேண்டும். அவனுடைய சுகங்களையும் குடும்பத்தையும் அனைத்தையும் நாட்டிற்காக அர்ப்பணிக்க வேண்டும். தன்னுடைய நலனை பற்றி ஒரு கணம் கூட நினைக்க கூடாது. சத்திரிய பெண்ணுக்கும் அதே நீதிதான். சத்திரிய பெண்ணுக்கு சொந்த ஆசை என்று எதுவும் இருக்கக்கூடாது. நாட்டிற்கு எது நல்லதோ அதற்காக அவள் எது வேண்டுமானாலும் செய்தாக வேண்டும். நானும் இப்போதுதான் சிஷ்யர்களிடம் சத்திரிய தர்மம் பற்றி பேசிக் கொண்டிருந்தேன். சத்திரிய தர்மப்படி சொந்த நாட்டின் நன்மைக்காக சத்திரியன் ஒரு சத்திரிய பெண்ணை தூக்கி வருவது என்பது தவறே இல்லை. ஆனால் பிறகுலத்து பெண்களை அவர்கள் அனுமதி இல்லாமல் தூக்கி வருவது என்பது மிகப்பெரிய பாவம். நீர் ஒரு பக்கம் சத்திரியனாக யோசிக்கிறீர், இன்னொரு பக்கம் சாதாரண மனிதனாகவும் யோசிக்கிறீர். அதுதான் உன் பிரச்சனையே. இல்லை, அது இல்லை. எனக்கு சொல்ல தெரியவில்லை. நான் ஒரு கணம் கூட தூங்கவில்லை. இங்கே தூக்கி வரப்பட்டதும்
அந்த காசி பெண்களுக்கு எவ்வளவு பெரிய அதிர்ச்சி காத்திருக்கும். நான் அதன் பின் அவர்களை எப்படி ஏறெடுத்து பார்க்க முடியும்? சரி, அப்படியானால் பேசாமல் இருந்துவிடும். பேசாமல் இருந்து விட்டால் என் சித்தி முகத்தை நான் எப்படி பார்ப்பேன்? அவர்கள் என் தாயின் இடத்தில் அல்லவா இருக்கிறார்கள். கள் குடித்த குரங்கை தேள் கொட்டியது போல் ஆகிவிட்டது உமது நிலைமை. சிஷ்யர்களே, நாம் என்ன விவாதித்துக் கொண்டிருந்தோம்? சத்திரிய தர்மங்களை பற்றி பேசிக் கொண்டிருந்தோம். உதாரணமாக, ஒரு சிங்கம், வயதான சிங்கம் என்று வைத்துக் கொள்ளுங்கள், பசிக்காக ஒரு பசுவை அடித்து தின்கின்றது. இது தர்மமா அதர்மமா? நீங்கள் அதர்மம் என்று நினைப்பீர்கள். பசுவை கொல்வது அதர்மம்தான். ஆனால் சிங்கத்திற்கு வேறு வழி இல்லையே. சிங்கத்தின் பலமோ அதற்கு ஒத்துழைக்கிறது. சிங்கங்களின் தர்மம் அவைகளுக்கு சுதர்மம். நிறுத்து! பீமதேவரே, நீர் இன்னும் செய்முறை முறையை படிக்கவில்லையா? இல்லை, எடுத்துச் சொல்வதற்கு உன்னிடம் அமைச்சர்கள் இல்லையா? உனக்கு சாஸ்திரம் தெரியாவிட்டால் நான் சொல்லிக் கொடுக்கிறேன். இங்கு கூடியிருக்கும் சத்திரியர்கள் அனைவரும் ஒரே மனதாக ஏற்றுக்கொண்டால் மட்டுமேதான் இளவரசிகள் மாலை அணிவித்து தங்கள் கணவர்களை தேர்ந்தெடுக்க முடியும். ஒரே ஒரு சத்திரியன் இந்த முறையை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் கூட அந்த முறையில் திருமணம் நடக்க முடியாது. அதற்கும் ஒரு வழி இருக்கிறது.
அப்படி ஏற்றுக்கொள்ளாத சத்திரியனை மற்ற சத்திரியர்கள் எதிர்த்து போரிட்டு கொல்ல வேண்டும். அவனை கொன்று வெளியே வீசிய பிறகு அவர்கள் விரும்பியபடி சுயம்வரம் நடக்கலாம். இதோ இப்பொழுதே நான் அறைகூவல் விடுக்கிறேன். இந்த சுயம்வரத்தை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. இதோ இந்த 3 இளவரசிகளையும் நான் இப்பொழுதே தூக்கிச் செல்லப் போகிறேன். என்னை தடுக்கக்கூடியவர்கள் தடுக்கலாம். நில்! பீஷ்மா, நான் உன்னை எதிர்க்கிறேன். சால்வா, சுயம்வர மண்டபத்தில் நீ ஒருவன்தான் சத்திரியன் போல இருக்கிறது. உன்னை கொல்வதில்லை என் நோக்கம். என் நோக்கம் வேறு. போய்விடு. அக்கா, எங்கே போகிறாய்? நான் இவரோடு செல்ல போவதில்லை, எதிர்க்க போகிறேன். என்னை யாரும் வலுக்கட்டாயமாக தூக்கி கொண்டு போக முடியாது. வேண்டாம் அக்கா, அவர் மிகப்பெரிய கோபக்காரர் என்று சொல்கிறார்கள். போடி. சாவதற்கு எங்களுக்கு பயம் என நீ நினைக்கிறாயா? சாகலாம், நாங்கள் தயார். ஆனால் அவர் காசி நாட்டையே அழித்து விட்டால் என்ன செய்வது? அவர் என்ன வேண்டுமானாலும் செய்யட்டும், நான் என் மனதை மாற்ற மாட்டேன். அக்கா, நம்முடைய நாட்டு மக்களை பற்றி நினைத்துப்பார். நான் சால்வனை மனதில் நினைத்து விட்டேன். இனி இன்னொருவனை ஏற்றுக்கொண்டால் அதற்கு பேர் விபச்சாரம் இல்லையா? நான் விரும்பியது சால்வ நாட்டு மன்னனை. மணக்கப் போவதும் அவரைத்தான். அக்கா, வீரர்கள் அனைவரையும் தயாராக இருக்க சொல். பெண்கள் சற்று நேரம் ஓய்வெடுக்கட்டும். உத்தரவு அரசே. எல்லோரும் உணவருந்த ஏற்பாடு செய்யுங்கள். எனக்கு இந்த திருமணத்தில் விருப்பமில்லை. எனக்கும் இந்த நிகழ்விலே உடன்பாடு இல்லை. சத்திரியனுக்கு விருப்பு வெறுப்பு என்பதே கிடையாது. இந்த நாட்டிற்கு எது நல்லதோ அதை அவன் செய்தாக வேண்டும். அதை நீங்கள் செய்யுங்கள், நான் செய்ய வேண்டிய அவசியமில்லை. என் அனுமதி இல்லாமல் எவரும் என்னை தொட நான் அனுமதிக்க மாட்டேன். நான் செல்கிறேன். நீ செல்வதற்கு நான் அனுமதிக்க மாட்டேன். அனுமதிக்க நீங்கள் யார்? 4 பேரை வெட்டி வீழ்த்தினால் என் உடல் மீதும் மனம் மீதும் அதிகாரம் இருக்கிறது என்ற அர்த்தமா? எனக்கு இல்லைதான்.
ஆனால் உன் உடல் மீதும் மனம் மீதும் உன் கணவனுக்கு இருக்கிறதல்லவா? என் உடல் மீது எனக்கு மட்டும்தான் அதிகாரம் இருக்கிறது. யாரும் என்னை தொட முடியாது. யார் என்னை தொட வந்தாலும் அந்த கணமே உயிர் துறப்பேன். இது அந்த கங்கை மீது ஆணை. கங்கை, என் அன்னை. அம்பை, இதெல்லாம் பெரிய அரசியல் விளையாட்டு. உன்னை மாதிரியே நானும் இந்த அரசியல் சதுரங்கத்தில் வெறும் காய்தான். அம்பை, அஸ்தினாபுரத்துக்கு புறப்படுவோம். நான் வரப்போவதில்லை. நான் செல்கிறேன். எங்கே? நான் சால்வ மன்னனை காதலிக்கிறேன். அவரை தான் மாலையிடுவதாக சொல்லியிருந்தேன். அவரிடம் செல்கிறேன். அம்பா, சொல்வதை கேள். சால்வ மன்னனும் சத்திரியன்தான். அவனும் அரசியலை விட்டு வெளியே வர முடியாது. நான் முடிவெடுத்து விட்டேன். நான் சால்வ மன்னனை தேடிச் செல்வேன். இதை எவராலும் தடுக்க முடியாது. சரி, நீ போகலாம். உன் விருப்பப்படியே சால்வ மன்னனிடம் செல். அம்பா, நீ சின்ன பெண். அரசியலை பற்றி நீ நிறைய கற்றுக்கொள்ள வேண்டும். போ போ அம்பா. வாருங்கள், உங்களது வரவு நல்வரவாகட்டும். அத்தினாபுரத்தின் வளமையும் செழிமையும் இனி உங்களால் உயரப்போகிறது. நான் தான் சத்தியவதி. தெரியும். என் கண் ஒன்றும் குருடல்ல. காசி தேசத்து புத்திரிகளையே மருமகள்களாக அடைவதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இருவரும் வலது காலை எடுத்து வைத்து உள்ளே வாருங்கள். மயானத்திற்கு வந்து சேரும் போது இடது காலை எடுத்து வைத்தால் என்ன, வலது காலை எடுத்து வைத்தால் என்ன? ஆம் அமைச்சரே, ஒரு வகையில் அதுவும் நல்லதுதான். நான் பீஷ்மரை எதிர்த்தேன் என்பது எல்லோருக்கும் தெரிந்துவிட்டது. அது போதும் எனக்கு. அத்தினாபுரத்தின் படைபலத்தை நான் எப்படி எதிர்கொள்ள முடியும்? பீஷ்மர் மாவீரர் என்று உலகிற்கே தெரியுமே. மன்னா, ஒரு பெரும் போர் தவிர்க்கப்பட்டது. நாம் கோழைகள் அல்ல என்பதை நிரூபித்து விட்டோம். அது போதும் நமக்கு. ஆம், விதியும் முறை கருணையுடன் இருக்கிறது. நான் தப்பிவிட்டேன். என்ன? காசி நாட்டு இளவரசி தங்களை சந்திக்க வந்திருக்கிறார் அரசே. யார்? யாரை சொல்கிறாய்? அம்பாதேவி அரசே. தனியாகவா? ஆம் அரசே. வரச் சொல். உத்தரவு அரசே. என்ன ஆச்சரியமாக இருக்கிறது. அவள் எப்படி இங்கே வந்தாள்? மன்னரே, இது ஒரு சோதனை. மன்னருக்கு அரசு கடமைகளுக்கு அப்பால் எந்த உறவுகளும் இல்லை என்பதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். ஒருவேளை இது பீஷ்மரின் சூழ்ச்சியாக இருக்குமோ? ஜாக்கிரதை. நீங்கள் கூறுவது நியாயமான விஷயம்தான். நீங்கள் இருவரும் இந்த திருமணத்திற்கு சம்மதிக்க கூடாது. அப்படி சம்மதித்திருந்தால் நீங்கள் சத்திரிய பெண்கள் தானா என்று எனக்கு சந்தேகம் வந்திருக்கும்.
நீங்கள் யார்? காசிராஜனின் செல்வ புத்திரிகள். கண்டவர் வந்து உங்களை தொட்டு தூக்கி போக நீங்கள் என்ன கடைப்பொருளா? பீஷ்மன் இவ்வாறு செய்திருக்க கூடாது. சால்வ மன்னரே, நான் இங்கே வந்து சேருவேன் என்று நினைக்கவே இல்லை. நான் வந்துவிட்டேன். காயம் பலமா? பெரிதாக ஒன்றுமில்லை. நீங்கள் அத்தினாபுரத்துக்கு தூக்கிச் செல்லப்பட்டவர். இங்கே எப்படி வந்தீர்கள்? நான் அத்தினாபுரத்திற்கு போகவே இல்லை. வழியிலேயே உங்களை பார்க்க திரும்பி வந்துவிட்டேன். தங்கள் நோக்கம்? தங்கள் நோக்கமா? ஏன் இந்த திடீர் மரியாதை? அவசரமாக வந்த காரணம் என்ன என்று கேட்டேன். நான் இருக்க வேண்டிய இடம் இது என்றுதான். நீங்கள் பீஷ்மரால் தூக்கிச் செல்லப்பட்டவர். விசித்திர வீரியனுக்காக திருமண உறுதி செய்யப்பட்டவர். தூக்கிச் செல்வதற்கு நான் எவருடைய சொத்தும் அல்ல. என் ஆத்மா சுதந்திரமானது. ஆனால் ஆத்மா உறவுகளில் மரபுகளில் சிக்கியிருக்கிறது. ஆறு கரைகளுக்கு கட்டுப்படுவதைப் போல். நான் வாதம் செய்ய வரவில்லை மன்னா. நான் தங்களை மட்டுமே எண்ணினேன். தங்களை மட்டுமே என்னால் கணவராக ஏற்றுக்கொள்ள முடியும். இனிமேல் அதை பற்றி பேசி பிரயோஜனம் இல்லை. அது நடக்காது. அப்படியானால் நான் என்ன செய்வது? இந்த அத்தினாபுரம் 56 தேசங்களை கட்டி ஆள்கிறது, உங்கள் காசி தேசம் உட்பட. இப்பெரும் சாம்ராஜ்யத்திற்கு இனிமேல் நீங்கள் இருவரும் தான் பட்டத்து ராணிகள். அத்தினாபுரம் என்ன, மூவேழு லோகங்களையும் கட்டி ஆளப்போகும் பட்டத்து ராணியைப் போல் பேரழகும் தகுதியும் உங்களுக்கு இருக்கிறது என்பதை உங்களை நேரில் கண்டதும் நான் தெரிந்து கொண்டேன். அத்தினாபுரம் எங்கும் இன்றைக்கு உங்களை பற்றிய பேச்சுதான். எங்களை பற்றியா? அப்படி என்னதான் பேசிக் கொண்டிருக்கிறார்கள்? சகோதரிகள் மூவரில் மூத்தவள் அம்பை, பெண் சிங்கம் போன்றவள், போர் பயிற்சி பெற்றவள், லட்சிய பிடிப்புள்ளவள், அழகில் மலைமகள் பார்வதியை போன்றவள். தனக்கு நல்லது என்று தோன்றுவதை எவர் தடுத்தாலும் செய்து முடிப்பவள். அம்பிகா, நீயோ கலையரசி. ஓவியம் முதல் காவியம் வரை கற்றுத் தேர்ந்தவள். திருமகளாகிய லட்சுமிக்கு நிகரானவள் என்றெல்லாம் பெருமையாக பேசுகிறார்கள். உன்னை நேரில் கண்டதும் தான் அது எவ்வளவு உண்மை என்பதை நானும் உணர்ந்தேன். அம்பாலிகா, நீயோ நடனம் முதல் பாட்டு வரை கற்றுத் தேர்ந்த அற்புத திறமைசாலி. கல்வியின் கடல், சரஸ்வதி எனப்படும் கலைமகளின் அவதாரம் என்றெல்லாம் உன்னை பெருமை பேசுகிறார்கள். அப்படியா சொல்கிறார்கள்? அது மட்டுமா, பரத வருஷத்திலேயே மிகப்பெரிய தேசமான அத்தினாபுரிக்கு இந்திரலோகத்து அப்சரஸ் போன்ற அந்த அழகிகள் பட்டத்து ராணிகளாக வந்து சேர்ந்தால் மாதம் மும்மாறி மழை பொழியுமாம், தொட்ட இடம் துலங்குமாம், உங்கள் பாதம் பட்ட இடத்தில் பட்டமரமும் பூ பூக்குமாம். அம்பை, நீங்கள் பீஷ்மருடைய உடைமை. அவரிடமே திரும்புங்கள். உங்களை பீஷ்மரிடம் இருந்து கைப்பற்றும் வல்லமை எனக்கில்லை. உங்கள் மீது இருந்த அன்பால் ஒரு முறை நான் பீஷ்மரோடு மோதிவிட்டேன். இனி அவரை என்னால் எதிர்கொள்ள முடியாது. பீஷ்மரின் வாளால் நான் மரணமடைய விரும்பவில்லை. அப்படியானால் நாம் சந்தித்தது, பழகியது
என்னைத்தான் மனது கொள்வேன் என்று நீங்கள் உறுதி அளித்தது எல்லாம் பொய்யா? நம் காதலுக்கு ஒரு மதிப்பும் இல்லையா? இனி இந்த அத்தினாபுரமே உங்கள் ஆட்சியின் கீழ்தான் நடக்கப் போகிறது. 56 நாடுகளுக்கும் இனி நீங்கள் தான் ராணிகள். திருமணத்திற்கு தயாராகுங்கள், நான் வருகிறேன். ராஜமாதா, சொல் மகளே. விசித்திர வீரியனின் உடல்நிலை சரியில்லை என்று எல்லோரும் சொல்கிறார்களே. இதை சொல்வதற்கு வெட்கமாக இல்லை? என்ன வெட்கம்? நான் ஒரு சத்திரியன். என் நாட்டிற்கு எது நல்லதோ அதைத்தான் நான் செய்ய முடியும். அது என் கடமை. சத்திரியனுக்கு என்ன காதல்? அவனுக்கு கடமைதான் முக்கியம். அம்பை, நீயும் ஒரு சத்திரிய பெண். நன்றாக சிந்தனை செய்து பார். நான் உன்னை திருமணம் செய்து கொண்டால் பீஷ்மர் என்னை எதிரியாகத்தான் நினைப்பார். என் நாடு சிறியது. நான் காசி நாட்டிற்கு வந்து உன்னை திருமணம் செய்து கொள்ள நினைத்ததே என் நாடு சிறிய நாடு என்பதால் தான். நான் எப்படி அத்தினாபுரத்தின் விரோதத்தை சுமக்க முடியும்? உனக்காக என் நாட்டை அழிக்க முடியுமா? உன் காதல் எனக்கு புரிகிறது. அதற்காக என் நாட்டு மக்களை அழிக்க முடியுமா? பீஷ்மர் என்னை நன்றாக சோதனை செய்து பார்க்கிறார். நான் அங்கு அவரை மண்டபத்தில் எதிர்த்து போராடினேன். அதற்காக இப்பொழுது என்னை சோதிக்கிறார். நான் உன்னை ஏற்றுக்கொண்டால் அத்தினாபுரத்தின் படைகள் நிச்சயம் இங்கு வரும். என் நாட்டையும் நாட்டு மக்களையும் அழித்து விடாதே. இங்கிருந்து போ. ஓஹோ, இதுதான் உங்கள் குழப்பத்திற்கு காரணமா? நீங்கள் கேள்விப்பட்டது ஓரளவிற்கு உண்மைதான். ஆனால் வருந்த வேண்டாம். பாரத தேசத்தின் மிகச்சிறந்த வைத்தியர்கள் அத்தனை பேரும் சேர்ந்து இளவரசனுக்கு வைத்தியம் பார்க்கவிருக்கிறார்கள். இன்னும் சில நாட்களில் பூரண குணமடைந்து இளவரசர் பேரழகனாய் உங்கள் முன் காட்சியளிப்பார். எல்லாம் இந்த அத்தினாபுர பேரரசை காப்பாற்றத்தான். பீஷ்மன் அத்தனை பெரிய சபதத்தை செய்ததும் இந்த தேசத்தை காப்பாற்றத்தான். திருமணமே வேண்டாம் என்று சொல்லிக் கொண்டிருந்த விசித்திர வீரியனும் இப்பொழுது திருமணத்திற்கு ஒப்புக்கொண்டது இந்த தேசத்திற்காகத்தான். இருந்தாலும் காசிராஜனின் புத்திரிகள் நீங்கள். இப்பெரும் சாம்ராஜ்யத்தை நீங்கள் இருவரும் சேர்ந்து ஆள வேண்டும் என்பது எனது விருப்பம். உங்களுக்கு என் பேச்சில் நம்பிக்கை இல்லை என்றால் இந்த திருமணத்திற்கு ஒப்புக்கொள்ள வேண்டாம். நான் உங்களை ஒருபோதும் கட்டாயப்படுத்த மாட்டேன். ஆனால் என்னை நீங்கள் இருவரும் தாய் போல் நினைத்தால் நம்புங்கள். பிறகு முடிவு உங்கள் கையில். உங்களை நம்பி வந்ததற்கு நீங்கள் தரும் பரிசு இதுதானா? காதல் காதல் என்று நம்பி எத்தனை மூடத்தனமாக இருந்து விட்டேன். சுயம்வரத்திற்கு வந்துவிட்டு என்னை மீட்க முடியாத கோழை நீ. நீ தோற்று போன பீஷ்மரிடம் நான் போராடி வந்து நிற்கிறேன். எதற்கு? நான் மதித்த காதலுக்காக. அந்த காதலை நீ மதிக்கவில்லை என்பதை இப்பொழுது எனக்கு புரிந்துவிட்டது. காரணம் கேட்டால் உன் நாடு மக்கள் என்று ஏதேதோ கூறுகிறாய். ஏன் நீ காதலிக்கும் போது இந்த நாடு மக்கள் உன் கண்ணுக்கு தெரியவில்லையா? க்ஷத்ரியன் என்ற பெயரில் காதலை வைத்து அரசியல் நடத்தும் தரங்கெட்ட மனிதன் நீ. உன்னை காதலித்ததற்காக ஒரு சத்திரிய பெண்ணாக நான் அவமானப்படுகிறேன். என் அரசியல் உனக்கு தெரியாது. தெரியாது, நிச்சயம் எனக்கு தெரியாது. உண்மை ஒன்று மட்டும்தான் எனக்கு தெரியும். நம்பி வந்த பெண்ணை காப்பாற்ற தெரியாத மானம் கெட்ட மனிதன் நீ. இனியும் என்னை ஏற்றுக்கொள் என்று உன்னிடம் நான் கேட்டால் அது எனக்கு கேவலம்.
புரிகிறதா? சால்வா, என்னைத்தான் உன்னால் காப்பாற்ற முடியவில்லை. போ, ஒரு மன்னனாக உன் மக்களையாவது காப்பாற்று. அம்மா, நான் திருமணம் செய்து கொள்ளப் போவதில்லை. நான் இல்லற வாழ்க்கைக்கு தகுதியற்றவன். விசித்திர வீரியா, என்ன இது? அமாவாசை இரவு போல் இருள் சூழ்ந்து கிடக்கிறாய். எப்போது வெளிச்சத்தை காணப் போகிறாய்? உனக்கு திருமணம் மகனே. மணமகள்கள் யார் தெரியுமா? காசிராஜனின் புத்திரிகள். அழகில் ரம்பையும் ஊர்வசியுமானவர்களை உனக்காகவே கவர்ந்து வந்திருக்கிறார் உனது அண்ணன். விசித்திர வீரியா, பீஷ்மர் என்று உனது அண்ணன் அழைக்கப்பட்டது எப்படி? கொஞ்சம் யோசித்துப் பார். வேறு மனிதர்கள் யாராலும் செய்ய முடியாத சபதத்தை செய்து தெய்வங்களால் பீஷ்மர் என்று அழைக்கப்பட்டவன். நியாயமாக இந்த அத்தினாபுரத்தின் அரசனாக இருக்க வேண்டியவன் அவன்தான். நான் அரசியாக இருக்கிறேன் என்றால் அது அவன் எனக்கு தந்த கொடை. அவன் அமர வேண்டிய அந்த சிம்மாசனத்தில் இன்று நீ அமரப் போகிறாய். வாழ்நாளில் எந்த பெண்ணையுமே தொடமாட்டேன் என்று சபதம் செய்த பீஷ்மன் இன்று 2 பெண்களை தொட்டு தூக்கி வந்திருக்கிறான். எனது விருப்பத்திற்காக, உனது நன்மைக்காக. உனக்காகவும் எனக்காகவும் பீஷ்மன் இழந்த தவத்தின் சக்தி உனக்கு தெரியுமா? அவனுக்கு நேர்ந்த தர்ம சங்கடத்தின் அவஸ்தை உனக்கு புரியுமா? எத்தனை இரவுகள், எத்தனை இரவுகள் உன்னை எண்ணி நான் உறங்காமல் தவித்த தவிப்பு உனக்கு தெரியுமா? மகனே, இந்த உயிர் உடலில் தரித்திருப்பது நீ திருமணம் செய்து கொண்டு ஆட்சி பொறுப்பையும் ஏற்பாய் என்றுதானடா. பெற்றவளுக்கு மகிழ்ச்சியை கொடுக்க முடியாவிட்டாலும் துன்பத்தை கொடுத்து விடாதே. உன்னை பெற்றவளடா நான். உனது தயக்கமும் உனது பிரச்சனையும் என்னால் புரிந்து கொள்ள முடியாதா என்ன? மகனே, உனது வேதனைகள் அனைத்தும் ஒரு நொடியில் தீர்ந்துவிடும். தாய் நம்புகிறேனடா. இந்த தாயின் வாக்கை நீ நம்பு. சித்தர்களாலும் ஞானிகளாலும் ரிஷிகளாலும் கண்டறியப்பட்ட ராஜ மூலிகைகளை கொண்டு மிகச் சாதாரணமாக உன்னை குணப்படுத்தி விட முடியும் என்று உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள் உறுதியளித்திருக்கிறார்கள். ஆம், மருத்துவர்கள் வர வேண்டியது, நம்மை சந்திக்க வேண்டியது, உன்னை குணப்படுத்த வேண்டியது. அவ்வளவுதான். என் கண்ணே, நீ பரிபூர்ணமாக குணமடைந்து விடுவாய். பிறகு அனைத்தும் நலமாகிவிடும். என் செல்வமே, எனக்காக, உன் தாய்க்காக சரி என்று சொல். நீ குணமாக வேண்டும். சூரியனைப் போல் என் செல்வத்தின் முகம் பிரகாசித்து ஜொலிக்க வேண்டும். ஹத்தினாபுரத்தை நீ ஆள வேண்டும். அந்த சிம்மாசனத்தில் நீ அமரும் அழகை கண்டு நான் பெருமிதம் கொள்ள வேண்டும்.
சரியா? ஒப்புக்கொள்கிறாயா? மனதில் மகிழ்ச்சியை தேக்கிக்கொள். நீராடு. பட்டாடை உடுத்தி வந்து என்னை பார். சரியா? அம்பா, வந்து விட்டாயா? அம்மா, அப்பா, அப்பா, நான் திரும்ப தங்களிடமே வந்துவிட்டேன் அப்பா. நான் பிறந்த மண்ணிற்கே திரும்பி வந்துவிட்டேன். வாருங்கள் அஸ்தினாபுர இளவரசியாரே. தாங்கள் முறைப்படி ஓலை அனுப்பிவிட்டுத்தான் காசி நகரத்திற்கு வந்திருக்க வேண்டும். அஸ்தினாபுரத்து இளவரசியாரை வரவேற்க எங்களுக்கு அவகாசம் இல்லை. அப்பா, என்னை கேலி செய்யாதீர்கள். நான் பீஷ்மரின் அனுமதி பெற்றுதான் திரும்பினேன். சால்வன் என்னை கைவிட்டு விட்டான். கடைசியில் என் பிறந்த வீடு என்னை வரவேற்கும் என்றுதான் நான் வந்திருக்கிறேன். சென்ற வாரம் வரைக்கும் நீங்கள் என் மகள், இப்பொழுது அஸ்தினாபுரத்தின் இளவரசி. அப்பா, நான் இப்பொழுது நிராதரவாக நிற்கிறேன். எனக்கு போக்கிடமில்லை அப்பா. பிறந்த வீட்டிற்கு தானே நான் வந்து சேர வேண்டும். பாரத வருஷத்திலேயே மிகப்பெரிய நாட்டிற்கு அரசி இந்த சுண்டைக்காய் நாட்டில் என்ன சுகம் காணப் போகிறீர்கள்? அரசே, என்ன இப்படி கூறுகிறீர்கள்? அம்பா, நீ உள்ளே வா. மீனாட்சி, நீ போ, நான் பேசிக் கொள்கிறேன். இவள் நம் மகள். மீனாட்சி, இவள் நம் மகள் அல்ல, குரு தேசத்து அரசி. அப்பா, இது அரசியல், குடும்ப விஷயம் அல்ல. நீ போகலாம். அப்பா, அன்பு கூர்ந்து என் நியாயத்தை கேளுங்கள். உங்கள் குரு தேசம் எங்களுடைய காசி நகரத்தை ஒரு நாழிகைக்குள் வீழ்த்திவிடும். காசி தேசத்தின் மக்களை பாசத்தின் பெயரால் பலி கொடுக்க விரும்பவில்லை. தங்கள் மூலமாக பீஷ்மர் பரீட்சை செய்து பார்க்கிறாரோ என்று எனக்கு தோன்றுகிறது. அப்பா, ஆற்ற முடியாத காயத்தோடு வந்திருக்கிறேன். ஒரு பிச்சைக்காரியை துரத்துவது போல் சால்வன் என்னை துரத்தினான். என் தாய் வீடும் என்னை துரத்த வேண்டுமா அப்பா? தங்கள் தாய் வீடு குரு தேசம், காசி தேசம் அல்ல. நீங்கள் புறப்படலாம். நீங்கள் இருக்க வேண்டிய இடம் அஸ்தினாபுரம். அதுதான் உங்கள் தலைநகரம். அப்பா, காசிக்கும் உங்களுக்கும் இப்பொழுது எந்த தொடர்பும் இல்லை. நீங்கள் போகலாம். நீங்கள் இருக்க வேண்டிய இடம் அஸ்தினாபுரம். அதுதான் உங்கள் தலைநகரம். காசிக்கும் உங்களுக்கும் இப்பொழுது எந்த தொடர்பும் இல்லை. நீங்கள் போகலாம். நான் வெளியேறுவதுதான் இறுதி முடிவென்றால் காலம் பதில் கூறட்டும். அது உன் பிரச்சனை. இது ஒரு பெண்ணின் பிரச்சனை. மகாபாரதம் பாரதம் மகாபாரதம் உயர் நீதியும் சொன்ன காவியம். மகாபாரதம் மகாபாரதம் மண்ணை பெரிதென்று தேடும் ஒருவன், மனிதம் உயர்வென்று நாடும் ஒருவன், வன்மம் வாழ்வென்று வாழும் ஒருவன், நானே உலகென்று காட்டும் ஒருவன். பரித்ராணாய சாதூனாம் விநாசாய துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே